ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல் அண்ட் சந்தனா வீட்டு மசாலா. சந்தனா சமையலில் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. மிளகா பஜ்ஜி, ப்ரெட்டு பஜ்ஜி, அப்புறம் அது வந்து சீஸ் பால், சீஸ் உருண்டை. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான். அது வந்து சட்னி, இதுக்கு தேவையான சட்னி. சீஸ் பாலாகவும் செஞ்சுருக்கோம், வேட்டாவும் செஞ்சுருக்கோம். உருண்டை சப்பட்டை. இதில் வந்து மிளகா பஜ்ஜி இருக்குது, ப்ரெட்டு பஜ்ஜி இருக்குது. இது வந்து ப்ரெட்டு பஜ்ஜி, இது வந்து மிளகா பஜ்ஜி. மொத்தமாக போட்டோம்னா வந்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்புறம் வந்து எப்பயும் போவான கும்பகோணம் டிகிரி காப்பி. இதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் சாப்பிடலாம். நான் வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். அதாவது முழு மிளகா போட்டோம்னா கறிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி பச்சி போடுங்க. அதே மாதிரி சீஸ் உருண்டை. ரெண்டுமே வந்து என் தங்கச்சி தான் செஞ்சு கொடுத்தாங்க. எஸ்கேஎஸ் ஓனர் கார்த்தி சிஸ்டர் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு மட்டும்தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். ஓகேவா? ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். கோயிலில் போய் பார்ப்போம், கோயிலில் வந்து சந்திக்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தனா சமையலை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அனைத்து வகையான மசால் பொடி இருக்குது. தேவையான மசால் பொடி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வந்து நாங்கள் மசால் பொடி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பழையபடி வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்க்ரீனில் வந்து நம்பர் போடுறேன், வேண்டுறவங்க மசால் பொடி ஆர்டர் பண்ணி வைக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான், நோ ஃபோன் கால். வாட்ஸ்அப் மட்டும்தான். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் வந்து காய்கறி கடை வச்சுருக்கோம். மார்த்தாரி மார்க்கெட்டுக்கு வாங்க, வந்து காய்கறியெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு போங்க. மிக குறைந்த விலையில் நிறையா தரம் வாங்கிட்டு போங்க. ஓகேவா? மீண்டும் வேறு ஒரு வீடியோவை சந்திப்போம். பாய்.